ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி சண்டே, ஹாப்பி சண்டே ஃபஸ்ட்டு அது சொல்லிடுறேன். காலையில் 5:45க்கு எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து சாம்பார், 1 pot டிஃபன் சாம்பார். அதுக்கப்புறம் இங்கே பொங்கல் வச்சுருக்கேன், ஆனால் இனி தாளித்து விடணும். அதுக்கப்புறம் மெதுவடைக்கு வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன், அது வந்து அரைச்சிட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு 2 hours ஊறி இருக்கும். ஸோ இப்போ வந்து அரைக்க போகிறேன். ஸோ மெதுவடை அரைக்கிறது வந்து நீங்கள் வந்து கிரைண்டரில் தான் அரைக்கணும் அப்படிலாம் நினைப்பீங்க, பட் அப்படி கிடையாது. ரொம்ப சிம்பிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 hours ஊற வச்சுருங்க உளுந்து. அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் எடுத்துட்டு நீங்கள் வந்து அதை அரைக்கணும். பொங்க மிக்சியில் அரைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நல்லா எல்லாமே அரைப்படணும். அரைப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு இந்த பவுலில் எடுத்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இந்த அளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே குறைவாக சேர்த்து அரைச்சிட்டு நல்லா அடித்து கலக்கணுன்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்டர் வந்து லைட் ஆயிரும். அதனால நிறைய பேர் வந்து மிக்சியிலேயே ரொம்ப நேரம் அரைச்சிட்டே இருப்பீங்க. தண்ணியை ஊற்றி அது தண்ணியாகவும் மாவாயிரும், சூடும் ஆயிரும், டெக்ஸ்சர் வந்து ஒழுங்காக வராது. ஸோ மிக்சியில் மெதுவடை பண்ணுறது அவ்வளவு ஈஸி. ஸோ இப்போ நான் வந்து ஊற வச்ச உளுந்தை வந்து மிக்சியில் போட்டிருக்கேன்னா, இதை வந்து லேசாக தண்ணி கொஞ்சமாக ஒரு இவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கணும். அரைச்சிட்டு அதை இதில் எடுத்து நம்ம அடிக்க போகிறோம். ஓகே, அதுதான் ட்ரிக்கு. ஸோ இதை அரைச்சிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. இந்த டைமில் உங்களுக்கு வந்து டிவைன் ஃபுட்ஸோட நியூலி லான்ச்ட் ப்ராடக்ட் வந்து காணிக்க போகிறேன். ஸோ தேங்க்ஃபுல்லி அவங்க வந்து பேபி ஃபுட் இதில் வந்து இப்போ வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ நிறைய பேபி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து இறக்கிட்டே வராங்க. சத்து மாவு வந்து லாஸ்ட்டாக வந்து இறக்குனாங்க. ஸோ இந்த வாட்டி அவங்க இறக்கியிருக்கிறது வந்து டைனி டம்மி ட்ரீட்ஸில் A+B சீரியல், அதாவது ராகி சீரியல், அதாவது ஸ்ப்ரவுட்டட் ராகி சீரியல் கூட பனானா ஆப்பிள் பவுடர் வச்சு இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பிராண்ட் பற்றி நீங்கள் புதுசாக கேள்விப்படுறீங்க அப்படின்னா, இது வந்து நயன்தாரா வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிற பிராண்ட். அவங்க வந்து இப்போ ரீசண்டாட்டு டிவைன் ஃபுட்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு ஆக்சுவலி நான் இவங்களோட பிராண்டை வந்து 4-5 years இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே நான் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கேன். லைக் இவங்க வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஆகிட்டாங்க. ஏதாவது புதுசாக ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து அதை சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த மந்த் அவங்க இறக்கியிருக்கிறது பேபி ஃபுட் இதில் A+B சீரியல். ஸோ ஆக்சுவலி எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா மகாமகியெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் வீட்டில் எல்லாமே செய்வேன். இந்த மாதிரி லைக் ஆர்கானிக் ஆட்டு ட்ரஸ்டபிள் ஆட்டு பிராண்ட் வந்து இல்லை அப்போல்லாம். ஸோ நம்ம எல்லாமே வீட்டில் வந்து மெனக்கெட்டு செய்வோம். பட் இப்போ வந்து நிறைய ட்ரை பண்ணலாம் நம்ம குழந்தைங்களுக்கு. ஏன்னா வந்து புதுசாட்டு இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் இறக்கும்போது அதுவும் நம்மளுக்கு தெரியும் எந்தவித ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது. ஏன்னா பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான் இது. ஏன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. ஸ்மால் பேட்சில் தான் பண்ணுவாங்க, ஹியூஜ் பேட்சில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணல. ஸோ இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பேபிஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கூழ் மாதிரி காய்ச்சி, தண்ணியில் கூழ் மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம். இதில் சுகர் எதுவுமே கிடையாது. ஸோ வேணும்னா நீங்கள் கருப்பட்டியோ பனக்கற்கண்டோ போடலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்பிளும் பனானாவுமே நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். பட் நான் இன்னைக்கு வந்து ஏன்னா எனக்கு வந்து குட்டி பேபி இல்லை, அதனால நான் வந்து டாட்லர்ஸ் அண்ட் கிட்ஸை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு இந்த ஹெல்த்தியான ப்ராடக்ட் நீங்கள் இன்க்ளூட் பண்ணோம் அவங்களோட டயட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பண்ணலாங்க, பேன் கேக். ஸோ அது நான் வந்து என்னோடய இன்ஸ்டா ரீலுக்கும் யூடியூப் ஷார்ட்ஸுக்கும் நான் எடுக்க போகிறேன். ஸோ இதை வச்சு நான் அந்த பேன் கேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். மெயின்லி இவங்களோட மஞ்சப்பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன், பியோர் மஞ்சப்பொடி. அதுக்கப்புறம் ஹனி ஷார்ட்ஸு எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்கூலுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் ஹனி. அதுக்கப்புறம் பருத்திப்பால் வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது பருத்திப்பால் மிக்ஸ் இருக்குது, ஹாட் சாக்லேட் மிக்ஸ் இருக்குங்க, இதுக்கு பாம் சுகர் வச்சு பண்ணது. ஸோ எல்லாத்தோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இவங்களோட இதை வச்சு நான் பேன் கேக் பண்ணுறதை நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் வந்து பாருங்கள். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் அரைக்கணும். இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ திக்காக அரைச்சிருக்கேன்னு. இந்த விழுந்தா கூட இப்படி விழ மாட்டேங்குது. இந்த அளவுக்கு நீங்கள், அதாவது பொங்க அரைக்கணும்னு கிடையாது, பட் அந்த உளுந்து வந்து நல்லா அரைப்படணும், தண்ணி விடாமல் அரைங்க. ஸோ இப்போ நான் இதை வந்து இந்த பவுலில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு காணிக்கிறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வடைக்கு அரைச்சி வச்சுட்டேன். இனிதான் இதை வந்து அடித்து கலக்க போகிறேன். வெங்காயம்லாம் போட்டு அது பண்ணும்போது காணிக்கிறேன். பட் அதுக்கிடையில் நான் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகிறேன். அதனால இன்றைக்கி லஞ்சையுமே கையோடி முடிச்சாச்சு. ஸோ எப்படி நான் இன்றைக்கி பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மரில் வந்து நம்ம 2 அணத்தை காலையில் யூஸ்வலாக செய்வோம். பட் சம்டைம்ஸ் நமக்குமே இன்றைக்கி வீக்கெண்ட் வேறு. ஸோ அந்தளவுக்கு குக்கிங் மூட் இல்லை. ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எலாபரேட்டாக இருக்கிறதுனால லஞ்சுக்கு நான் எப்படி பிளான் பண்ணேன்னா, சாம்பார் எப்படியும் பண்ணேன். சாம்பார் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இந்த சாம்பார்லேயே எக்ஸ்ட்ராவாக பண்ணி இந்த பொங்கல் பண்ணேன். ஸோ பொங்கல் தாளித்து வச்சாச்சு பாருங்கள். பொங்கலுக்கு பாசிப்பருப்பு ரைஸ் சேர்த்து குக் பண்ணேன்ல, அதையும் எக்ஸ்ட்ராவாக பண்ணி 2த்தையுமே கலந்து சூப்பராக ஒரு சாம்பார் சாதம் செஞ்சுட்டேன். ஸோ இப்படி தான் லைக் நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள் லன்ச் வந்து எப்படி நம்ம பிளான் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிற இதுலேயே நான் வந்து லஞ்சையுமே முடிச்சாச்சு. இனி இதுக்கு ஏதாவது ஒரு பொரியலோ இல்லாட்டி பொரியல் கூட தேவையில்லை, பிக்கிள் அப்பளம் போதும், லஞ்ச் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் தாளிச்சாச்சு, சாம்பாரும் வச்சாச்சு. இனி மெதுவடை போடணும். அதுக்கப்புறம் முடிஞ்சால் தேங்காய் சட்னி அரைப்பேன். அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சு லஞ்சும் முடிஞ்சு. ஸோ இனி மெதுவடைக்கு வந்து இங்கே நான் அரைச்சி வச்சுட்டேன். இனி இதை வந்து நம்ம நல்லா அடிக்கணும். ஐதர் நீங்கள் வந்து இந்த விஸ்கு வச்சு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கையை வச்சு நல்லா அடிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ண போகிறேன். ஸோ 2 கையை வச்சு நீங்கள் நல்லா விப் பண்ணும்போது ஏர் வந்து உள்ளே வரும். ஸோ அந்த ஏர்னால தான் அந்த மெதுவடை வந்து லைட்டாகும். மினிமம் ஒரு 4 to 5 minutes நீங்கள் நல்லா விப் பண்ணாலே போதும், சூப்பராக லைட் ஆகிடும். ஓகே. ஸோ விப்பிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பவுலை எடுத்துகிட்டு ஒரு ஹெவி விஸ்கை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 to 4 minutes பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ஏர் வந்து இதுக்குள்ளே வந்துடும். ஸோ நல்லா இந்த மாதிரி பண்ணாலே போதும். இப்படி தான் நீங்கள் வந்து மெதுவடைக்கு மிக்சியில் அரைக்கணும். கிரைண்டரில் அரைக்கும்போது தன்னால் அது வந்து பொங்கி பொங்கி அரையும். மிக்சியில் கொஞ்சமாக அரைச்சிட்டு பவுலில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏரேட் பண்ணாலே போதும். ஸோ பவுலில் இல்லாட்டி ஒரு பெரிய தாம்பாளத்தில் போட்டு கையை வச்சு நீங்கள் விஸ்கும் இல்லை அப்படின்னா கையை வச்சு இந்த மாதிரி விப் பண்ணாலே போதும். ஓகே. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு 3-4 minutes பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காணிக்கிறேன். ஸோ நம்மளோட வடை வந்து நல்ல ஃப்ளஃபி ஆகிடுச்சு. அது வந்து போதுமான அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குங்கிறத தெரிகிறதுக்கு கொஞ்சமாக இதை கிள்ளி தண்ணியில் போட்டிங்கன்னா மேலே வந்து ஃப்ளோட் ஆகணும். அப்படி ஃப்ளோட் ஆச்சு அப்படின்னா அந்த மாவு வந்து நல்ல ஏரேட்டடாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதில் நான் வந்து உப்பு போட்டாச்சு. இப்போ நான் வந்து பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், அதெல்லாம் வந்து வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் வந்து வடை சுடுறதுக்கு முன்னாடி போடுங்க. ஸோ உப்பு போட்டு அடிச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நான் ஏன் சுடுறதுக்கு முன்னாடி போடணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி வந்து வெளியே வந்து மாவு வந்து நீர்த்துரும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு ஷேப் பண்ணி போடலாம். நீங்கள் கையில் ஷேப் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ்வலாக வந்து வடை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் தான் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லேசாக தண்ணியில் முக்கிக்கோங்க. ஆனால் நல்லா ஷேக் பண்ணிக்கணும் இது. ஏன்னா வந்து இல்லாட்டி இதில் தண்ணி இருக்கும், நீங்கள் எண்ணெயில் போடும்போது தெறிக்கும். அதனால் நல்லா தெளிச்சுட்டு கொஞ்சம் கையையும் வெட் பண்ணிவிட்டு நம்மளோட மாவு கலந்து வச்சுருக்கோம்ல மாவு, அதை எடுத்து லேசாக தட்டி நடுஸில் ஒரு ஓட்டை போட்டு தட்டிட்டிங்கன்னா போதும். ஈஸியாக அந்த ஷேப் வந்துடும். இது எனக்கு தெரிஞ்சு ஈஸி. நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி எடுத்துட்டு லேசாக சுட்டு போட்டால் போதும். ஓகே. ஸோ இதை சுட்டு முடிச்சுட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நல்ல ஒரு மீடியம் லோ ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல முறுமுறுன்னு மெதுவடை ரெடி. ஓகே. ஸோ இதை முடிச்சுட்டு இதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்புவோம்.
ஸோ கிட்ஸு இல்லைன்னா டாட்லர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில பேர்த்துக்கு வந்து கூழ் வந்து பிடிக்காது, அதாவது ஹாட் போரிட்ஜ் வந்து குடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து இதை யூஸ் பண்ணி டிவைன் ஃபுட்ஸோட இந்த A+B சீரியலை யூஸ் பண்ணி பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காணிக்கிறேன். ஸோ பேன்கேக் உங்களுக்கு பண்ண வேண்டாம், லைக் பிவரேஜ் மாதிரி தான் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் மாதிரி உங்களுக்கு ஒன்று செஞ்சு காணிக்கிறேன். நீங்கள் இது கூட குழந்தைங்களுக்கும் டாட்லர்ஸ்க்கு ஏன் ஈவன் நம்ம கூட குடிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் இந்த பாத்திரத்தில் எடுத்துடலாம். ஸோ நம்மளோட பவுடரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து ரெகுலர் கோல்டு வாட்டர் தான். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, லைக் நம்ம ரெகுலர் போரிட்ஜ் வந்து குக் பண்ணுற மாதிரி இதை லேசாக குக் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நம்மளோட போரிட்ஜ் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இது வந்து யூஸ்வலாக நம்ம பேபிஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடிய வந்து போரிட்ஜு. ஆனால் வந்து குழந்தைங்களுக்கும் சரி டாட்லர்ஸ்க்கும் வந்து இது சம்மருக்கு நீங்கள் ரிஃப்ரெஷிங்காக சில்லுன்னு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கணுன்னா இதில் வந்து இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி இந்த ஆப்பிள் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே வருது. ஸோ இதை காய்ச்சின இந்த திக்காக இருக்கக்கூடிய மிக்சரை இதை கூல் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த A+B சீரியல் வந்து கூல் ஆகிடுச்சு. அதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டேன். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் எந்த விதமான சுகருமே கிடையாது. இதில் வந்து இது பர்டிகுலர்லி நேச்சுரல் சுகர் தான். அந்த ஆப்பிள் அண்ட் அந்த பனானாவோட ஸ்வீட்னஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ மைல்டு, ரொம்ப மைல்டு. ஸோ பேபிஸ்க்கு ஏற்றது இது. நம்ம கிட்ஸ் இல்லைனா டாட்லர்ஸ்க்கு கொடுக்கணுன்னா இது, அதுவும் இல்லாமல் மில்க் ஷேக் மாதிரி கொடுக்கணுன்னா லேசாக ஒரு ஸ்வீட்னஸ் தேவை. அதுக்கு நீங்கள் ஐதர் வெல்லமோ இல்லாட்டி ஹனியோ ஊற்றிக்கலாம். நான் வந்து டிவைன் ஃபுட்ஸோட இந்த ஹனி ஷார்ட்ஸ் எங்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ இதில் தான் நான் 2 அணத்தை வந்து ஆட் பண்ண போகிறேன். 2 அணம்னா 2 சர்விங் மாதிரி வரும். ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி வரும், ரெண்டும் சேர்த்து. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணுன்றது வந்து இந்த பர்டிகுலர் இதை வச்சு தான் நீங்கள் இதை பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து ராகி மாவு, கம்பு மாவு, திணை மாவு, அதுக்கப்புறம் இவங்கள்ட்டே வந்து நவலாக்குன்னு ஒரு சீரியல் இருக்குது. அதில் வந்து நிறைய தானியம் கலந்துருக்கு. அது நீங்கள் வச்சுருக்கீங்க, லாஸ்ட் மந்த்து காணிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதையும் இதே மாதிரி காய்ச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஹனி ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த பெவரேஜ்க்கு நான் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட சம்மர் பெவரேஜ் மில்க் ஷேக், ஹெல்தியான ஒரு மில்க் ஷேக் வந்து ரெடி. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து மார்னிங் அவங்க சூடாட்டு கஞ்சி இல்லை போரிட்ஜ் குடிக்க மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சில்லுன்னு மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப இஷ்டப்பட்டு குடிப்பாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இதில் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் கொக்கோ பவுடரும் போட்டு பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும். ஓகே, ஸோ டிவைன் ஃபுட்ஸோட டைனி டம்மி ட்ரீட்ஸில் உள்ள A+B சீரியலை நம்ம பேபிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, கிட்ஸ் அண்ட் டாட்லர்ஸ்க்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். அண்ட் என்னோடய ஷார்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸில் நான் வந்து இதே சீரியலை எப்படி பேன்கேக் பண்ணலாம் அப்படிங்கிறத காணிக்கிறேன். ஓகே, இங்க பாத்தீங்களா சப்பி சிக்ஸ் எவ்வளோ க்யூட்டா இருப்பாரு. சப்பி சிக்ஸ், துல்கோச்சின், ரோசி லிப்ஸ், கீர்வதின், குட்டி குஷி. இது கொடுத்தாலும் வாயில வச்சிருவா, வாயிலே வச்சிருவா. இது கொடுத்தாலும் பசிக்கோ, நான் சொல்ல குட்டிக்கோ பசிக்கோ. ஓகே, இது பாப்பா.
மித்ரா அதை குடுமா அது விடு, விடு. இது எதுக்கா பார்க்கலாம் பெரியப்பா டேய் பெரியப்பா டேய் பெரியப்பா Oops. என்ன இப்போ ஒன்று வேக பின்னாடி போறான் முன்னாடி இழுத்து விடு அப்படி பண்ணாத மகி அப்படி பண்ணாத பின்னாடி போறது பத்தியா அப்படி பண்ணாத பின்னாடி போறது பத்தியா இந்த இந்த ஸ்னெயில் எல்லாம் போகும் தெரியுமா அந்த புழு எல்லாம் இப்படி டிங் டிங்னு அது மாதிரி போறா எடுத்துட்டேன் என்னது இறங்கி இறங்குது இங்க பார்க்கலாம் எடுத்துருவா எப்படியாவது செல்லாக்கு வாயில வைக்க மாட்டேங்கிறா அது இனிதான் இனி அடுத்த ஸ்டேஜ் தான் வைப்பான் இறக்க போறியா நீ மித்ரா வந்து சதீஷோட வாட்ச்ல கான்சென்ட்ரேஷன் வாட்ச்ல யாருக்காவது ஃபோன் பண்ணிடாம மெசேஜ் வாசிக்கலா பெரியப்பாக்கு மெசேஜ் வாசிக்கியா என் மித்துக்குட்டி சரி ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்க சார்ட்டிங் அவுட் மஹீஸ் மஹாஸ் பட்டுப்பாவடை யாருக்கு தெரியுமா ஃபார் மித்ரா மித்ரா குட்டிக்கு